ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் தொடர்ந்து பேசலாம். இன்றைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய வழக்கம் போல வாசிக்கிற வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம். ஆமென். முதல் வசனம். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின் தலைப்பில், வசனத்தின் கீழே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வரோம். இந்த கடைசி நாட்களில் நம்ம உன்னிப்பாய் உற்று நோக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு தான். அவர் தான் பரிகாரி. ஆமென். அடுத்து சொல்கிறேன், அவர் தான் நமக்கு ஆன்சர், அவர் தான் பதில். ஆகவே நீங்கள் யாரோ, எந்த ஊரோ. இரண்டாவது, விசுவாசத்தை குறித்து பேசினார். ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவரை கவனித்து பார்க்கும்போது, ஆண்டவர் எதை அழுத்தம் கொடுக்குறாரு, எதற்கு இயேசு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, எதற்கு இயேசு முக்கியத்துவம் கொடுக்கல என்பதை நான் உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறேன். இன்றைக்கு இன்னொரு காரியத்துக்கு இயேசு முக்கியத்துவம் கொடுக்கிறார். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால், உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? எதனாலே சாரம் உண்டாகும் என்று உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரோட ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிரசங்கங்களிலே மிக முக்கியமானது சமாதானம் உடையவர்களாக இருங்கள். ஆண்டவராகிய இயேசுவை கவனித்து பாருங்கள் என்ற டாபிக்கில் இன்றைக்கு நான் பேச போகிறது, கர்த்தர் சித்தமானால். அப்போ இந்த செய்தியில் ஆண்டவர் பேசுகிறார். வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே உப்பு இருக்கணும். உப்பு, இந்த உப்பையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கனெக்ட் பண்ணுறார் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உணவு விலை உயர்ந்ததாக இருக்கலாம். என்னதான் விலை உயர்ந்த அது மாம்ச உணவோ அல்லது மரக்கறியோ எதுவாக இருக்கலாம், அதில் உப்பு இருந்தாதான் அந்த உப்பு தான் ருசி கொடுக்கும். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு தமிழ்நாட்டில் அருமையான பழமொழி இருக்கு. இன்னொரு பக்கம், கர்த்தருடைய பிள்ளைகளே, உப்புடையவனாக இருங்க என்று ஆண்டவர் சொல்லிட்டு, இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். சமாதானமாக இருங்கள், சமாதானம் உடையவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையில் மிகவும் முக்கியமான போதனை சமாதானம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் பேரே சமாதானக்காரனர். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சமாதானக்காரனராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி சிலுவையிலே தான் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். ஆமென். அந்த ரட்சிப்பு சமாதானத்தை கொடுக்கிறது இல்லையா? இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நம்ம எல்லாம் we are all believers, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க. இப்போ என்னை பொறுத்தவரை இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவரை நேசிக்காத மக்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் கூட சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ உலகத்துக்குள்ளே இருக்கிறது நல்லது போல சொல்கிறீங்களா ஐயா? இல்லை. நம்ம சமாதானத்தோடு இருப்பது தேவ சித்தம். ஆனால் நம்முடைய எதிராளி இருக்கிறானே ஒருத்தன், அந்த எதிராளியான பிசாசு, அவன் நம்ம சமாதானமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே அவன் ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு ஒரு பெரிய திட்டம் பண்ணி நம்முடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருப்பான். அதனால தான் வீட்டில் சமாதானமாக இருக்கும், திடீர்னு ஒரு சண்டை வந்துடும்.
ஒரு சின்ன விஷயந்தான், கொஞ்ச நேரத்தில் அது பேசி 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 அது அப்படியே புகைஞ்சிருது பாருங்க, புகைஞ்சிருது. இந்த காலத்துக்கு ஏற்றபடி சொல்லட்டா, சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுறது, அது அவன் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு மெசேஜ் போடுறது, இவன் வேறு மாதிரி புரிஞ்சுட்டு இவன் ஒரு மெசேஜ் போடுறது, அங்கே மெசேஜ் இங்கே மெசேஜ் அங்கே மெசேஜ் 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 போட்டு 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 ஒரு கட்டம் வரும்போது நம்பரை பிளாக் பண்ணுறது. இதெல்லாம் எப்படி பிரதர் உனக்கு தெரியும்னா, எல்லாம் உங்ககிட்டேருந்து வரக்கூடிய செய்தி தான், அதை வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உடனே நம்பரை பிளாக் பண்ணுறது. அப்படி நம்பரை பிளாக் பண்ணுறதுன்னு என்னென்னா, அதாவது உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை போடா அப்படிங்கிறது. நம்பரை பிளாக் பண்ணுறது, அப்படி நினச்சா பிளாக் பண்ணுறது, நினச்சா அப்படி எடுத்து விடுறது. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டு அப்புறம் வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணுறது. என்ன அந்த 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 ஃபோன் வந்து வாய் இருந்தால் கூட அழும்பா நிறைய பேர்கிட்ட. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானத்தின் தேவன், நம்முடைய தேவன் சமாதானத்தின் காரணர். நம்ம தேவன் நம்மை முற்றிலும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறவர். அப்போ இந்த சமாதானத்துக்காக தான் தேசத்தில் இருக்கிற நாட்டையும் கூடி கூடி தலைவர்கள் பேசுவாங்க, அங்கே பேசுவாங்க, இங்கே பேசுவாங்க, பேசுவாங்க பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா சண்டை வந்துடும். பார்டரில் டென்ஷன் ஆக்கிடுவான் சைனாக்காரன். திரும்ப அங்கே சமாதானம் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. அதே மாதிரி வீடுகளில், சபைகளில் இன்றைக்கி எங்கே போனாலும் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. வாழ வந்த வீட்டில் சமாதானம் இல்லை. நம்பி ஒரு புருஷன் கையில் கட்டி கொடுத்தா அங்கே போனால் அவளுக்கு சமாதானம் இல்லை. ஆமாம், நிறைய வீடுகளில் சமாதானமே இல்லை. வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லாம் பார்க்கும்போது ஹாய் உயின்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கானே தவிர, அந்த ரொம்ப ஒரு மனதார சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. சந்தோஷம் அந்த சில பேர் நல்லா சொல்கிற பாருங்க, சில பேர் தாங்களாகவே வாலண்டியராக பேசிக்கிட்டே இருப்பான் தன்னை பற்றி. நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். உன்னை கேட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பான். சம்திங் ராங், அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு அர்த்தம். என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், சமாதானம், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்கள். இன்றைக்கு இயேசுவின் போதனை. நான் இப்போ ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி கஷ்டத்தில், கடனில், வேதனையில் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அதாவது அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொண்டு இந்த போதனை, இந்த பிரசங்கம், ஆண்டோடைய வருகை, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு போயிடக்கூடாது பாருங்க. இன்னொன்று சொல்லட்டா, அந்த சமாதானத்தின் காரணராகி இயேசுவே உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா, நீங்கள் விரும்புகிறது, நேற்று இரவில் கூட சொன்னேன், அவர் உங்களோடு இருந்தால் அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி துரத்தி கொண்டு வரும். கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒருவரோடு ஒரு சமாதானமாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள், புது உடன்படிக்கை சபைக்கு பவுல் எழுதுகிறார். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். அவிசுவாசி வேண்டுமானால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானமாய் இருப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை, என்னை, எல்லாரையும் அழைத்திருக்கிறார். சமாதானம், சமாதானம் உங்க வீட்டினுடைய, அதாவது நல்லா சொல்றேன், உங்க வீட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானமாக இருக்கணும். அந்த சமாதானம் என்ற ஒரு பிளெஸ்ஸிங் அது உங்க வீட்டில் இருந்தாலே போதும். உங்களுடைய ப்ரெஷர் லெவல், உங்கள் சுகர் லெவல் சரியா, உங்களுடைய அந்த ஹார்ட் ரேட்டெல்லாம், பல்ஸ் ரேட்டெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் இன்னைக்கு ரொம்ப தேவை. இதுதான் தேவை. ஃப்ரிட்ஜ் நிறைய சிக்கனும் மட்டனும் அதுதான் தெரியுது, வேறு என்ன தெரில, அது இதெல்லாம் அடுக்கி வச்சிருந்தாலும், என்ன சொல்கிறீங்க, டைனிங் டேபிளில் சாப்பாடு ரெடி வாங்கன்னு சொன்னாலும் அதை எழும்பி போய் சாப்பிட்றதுக்கு மனது இல்லாமல், சரி இப்போ எனக்கு பசியில் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா, அவனுக்கு சமாதானம் இல்லை. இன்னும் சொல்லட்டா,
சமாதானமாக இருந்தால் ப்ரெஷர், சுகர் லெவல் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீரண உறுப்பு கூட ஒழுங்காக இருக்கும். ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கும் பிரியமானவர்களே. அப்போ இந்த நாட்களில் சமாதானத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் சாத்தானோ சமாதானத்துக்கு எதிராய் கிரியை செய்வான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்க. 1 to 1, ஒருவருக்கொருவர், கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இப்படி 1 to 1 சமாதானமாக இருங்கன்னா, எனக்கு இஷ்டமான ஆள்கிட்ட போய் சமாதானமாக இருக்கிறேன், அவர்கிட்ட போய் நின்று சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பேன். சபையில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அந்த சர்ச்சு முடிஞ்சோடனே அவங்களுக்கும் ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அங்கே தான் போய் நின்று அப்படியே பேசி சிஎஸ்ஐ சபையாக இருந்தால் கோயில் குட்டியை வந்து கதவெல்லாம் பூட்டிட்டு கடைசியில் கமிட்டி மெம்பர்லாம் சைன்லாம் பண்ணிவிட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு வெளியே போகிற வரைக்கும் நின்று அரட்டை அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஐயர் கேட்பார், என்ன இன்னும் போலியான்னு. அந்த அளவுக்கு அவங்க மனசு விட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது நாட் ஒன்லி சிஎஸ்ஐ, எல்லா சபையிலும் வெளியே தப்பு கிடையாது. அதில் ஒரு பாயிண்ட்டு நான் சொன்னேன், அவங்களுக்குரியவங்ககிட்ட தான் போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை அங்கே ஒருத்தர் 2 வருஷமாக வந்துக்கிட்டு இருப்பான். அவங்கள அப்படி பார்த்துட்டு அப்படி பார்க்காம போயிடுறது. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். 2 வருஷம் போனோம் பிரதர், ஒரு மாதிரி பார்க்குறாங்க பிரதர், எல்லோரும் என்னைய ஒரு மாதிரி பார்க்குறாங்க பிரதர். அதனால் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு அங்கே போனேன், கடைசியில் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் சொன்னேன், என்னப்பா அப்படி சொல்கிறேன், நீயும் மனுஷன், அங்கே இருக்கும் மனுஷன் தானையா, நீ என்ன வேறு மிருகமா? இல்லை அவன் தான் தெரில, ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்ட்டு நான் இந்த சர்ச்சுக்கு போகிறதில்லைண்டா. ஆனால் விவரம் தெரிய ஊழியர்கள், விவரம் தெரிந்த ஆட்கள், புதுசாக ஒரு ஆள் வந்த உடனே அவங்கள இப்போ சந்தித்து தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இங்கிலாண்டில் ஒரு சர்ச் இருக்குது. ஆமாம், அந்த சர்ச்சில் உள்ளே போன உடனே நியூ கமர்ஸுக்காக எல்லோரும் கையை வைத்து ஜெபம் பண்ணுவாங்க. உடனே நியூ கமர்ஸை அவங்க பார்த்துருவாங்க. அந்த புதுசாக இப்போ நான் தான் ஒரு புதுசாக போகிறேன்னு வைங்க, நான் ஆராதனை முடித்து நான் என் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த சர்ச்சினுடைய ஊழியர்களில் ஒருவர் என் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. என்ன அப்படி அட்வான்ஸாக இருப்பாங்களா? ஆமாம் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆத்துமா ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஆலயத்துக்கு வந்திருக்குது. அந்த ஆத்துமாவுக்கு ஏதோ ஒரு பாரம் இருக்கு. உடனே போய் உட்கார்ந்து, ஆமாம், அவங்களோட உட்காந்து பேசி சர்ச் பாஸ்டர் அனுப்புனாங்க, எதுக்காக ஜெபிக்க சொன்னாங்க என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விவரம் கேட்டுட்டு வந்தால், அடுத்த வாரம் வரீங்களான்னு கேட்க காணும். அவன் ஆலயம் கதவு திறக்கிறதுக்கு முன்னால் வந்து நின்றுவான். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா ஆத்துமாக்கள் வந்து விலையேற பெற்றது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை போல் இன்றைக்கி நான் சொல்கிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சமாதானத்துக்காக இன்றைக்கி ஒரு கூட்டம் ஏங்கி கொண்டிருக்கிறது. வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை, கல்யாணம் ஆகாத பிரச்சனை, பிள்ளை இல்லாத பிரச்சனை, குடிகாரம் பிரச்சனை, இன்னும் ஏகப்பட்ட சொல்ல முடியாத பிரச்சனை, கோவிட் பிரச்சனை, போஸ்ட் கோவிட்னு ஒன்று இருக்குது, அந்த பிரச்சனை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு மனுஷன் வாழும்போது நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை உலகத்தில் ஏராளமான மக்கள், ஏன் நீங்கள் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இயேசுவை நம்ம கவனித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானமாக இருங்கப்பா, சமாதானமாக இருங்கப்பா, சமாதானமாக இருங்கப்பா. சரி, இந்த சமாதானத்தை கெடுக்கிற மிக பொல்லாத ஆவி ஒன்று வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 9:22. பழைய ஏற்பாட்டில் 2 Kings chapter 9 verse 22 வாசிங்க. யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கும்போது சமாதானம் ஏது? சாதாரண தமிழ்ல சொன்னா, எப்படிப்பா சமாதானம் வரும்? எப்படி சமாதானம் வரும்?
சமாதானத்தை கெடுக்கிற மிக பொல்லாத ஆயுதம் பாவம். இங்கே வசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் எசபேல் ஆகாபினுடைய மனைவி, அது ஒரு பொல்லாத ஆவி உடைய பெண்மணி. இப்போ எகு பார்த்து யோராம் என்றால் எசபேலுடைய மகன் கேட்குறான், எப்பா இவ்வளோ வேகமாக ரதத்தில் வருகிறையே, அப்போ எதா சமாதானமா யுத்தமா சமாதானமான்றான். எப்படிரா சமாதானம் இருக்கும்? அப்படியே சொல்கிறீங்க, என்ன விஷயம்? உன் தாயாகி எசபேலின் வேசித்தனங்கள் இவ்வளவா இருக்கும்போது எப்படி சமாதானம் இருக்கும்? அப்போ சமாதானத்தை கெடுக்கிற குடும்பங்களில் சமாதானம், தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம், சபையில் சமாதானம், தேசத்தில் பட்டணத்தில் சமாதானம். இந்த சமாதானத்தை கெடுக்கிற மகா பொல்லாத ஆவிகளில் ஒன்று வேசித்தன ஆவி. ஆமேன். அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க பார்ப்போம். 9:22. அதாவது வசனம் சொல்லுகிறது, உன் தாயாகி எசபேலின் வேசித்தனங்கள், அவளுடைய பில்லி சூனியங்கள் இத்தனை ஏராளமாக இருக்கும்போது எப்படிப்பா சமாதானம்? அப்போ வேசித்தன ஆவியும் அடுத்தது பில்லி சூனியமும். இதற்கு இணையாக இன்னொரு வசனத்தை நான் சொல்வேனே என்றால் நீங்கள் அதை அழகாக விளங்கி கொள்ள முடியும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரெண்டகம் பண்ணுதல் வில்லிசூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கு. நல்ல கவனிங்க. என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவம். இந்த பில்லி சூனியனா உங்களுக்கு தெரியும். ஒரு வீடு நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக போய் மந்திரவாதிகளிடத்தில் அவர்களுக்கு விரோதமாய் அசுத்தாவிகளை ஏவி விடுகிறது. அது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த குடும்பத்தில் பிசாசு போய் அந்த குடும்பத்தை அழிக்கும், அந்த வீட்டாரை சாகடிக்கும், அப்புறம் அந்த சொத்துக்களை அபகரிக்கும். சொத்துக்கள் அழிந்து போகிற சொத்துக்காக சொந்த அண்ணன் தம்பியை கொலை பண்ணுகிற, ஏன் மனைவியே கொலை பண்ணுகிற, ஏன் புருஷனையே கொலை பண்ணுகிற ஒரு உலகத்தில் தாயா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பில்லி சூனிய பாவம். அது வந்து ரெண்டகம் பண்ணுதல், வேசித்தன ஆவி, எசபேலின் ஆவி, வேசித்தன ஆவி. இன்றைக்கி நான் பாரத்தோடு சொல்கிறேன், தாகத்தோடு சொல்கிறேன், இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை நீங்கள் மற்றவங்கள அப்படி இருக்காங்க இப்படி இருக்கிறாங்க பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. ஆமாம், பரிசுத்தம் உள்ள வாழ்க்கைக்கு இணையான வாழ்க்கை இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அனுதின அந்த சோஷியல் மீடியாவில் பாருங்கள், நியூஸ் பேப்பரில் பாருங்கள், எவ்வளோ அவலட்சணமான காரியங்கள் நடைபெற்று கொண்டே வருகிறது. கொலை பண்ணி எரிக்கிறதுக்கு தயங்கிறதில்லை, இல்லை அசுத்தமான காரியங்கள், பாவம், இச்சையின் ஆவி. இன்றைக்கு சமுதாய சீர்கேடு. ஆமேன். அருமையான ஒரு இந்தியன் கல்ச்சர், உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம். ஆனால் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது, சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. சபைகளிலும் கூட பலவிதமான பயங்கரமான காரியங்கள். எல்லாவற்றையும் நான் உங்கள் மத்தியில் பேச இயலாது. இன்றைக்கு அசுத்தமான காரியங்களோடு மனிதன் போராடுகிறான். இப்படிப்பட்ட காரியம் இருக்கும்போது எப்படிப்பா சமாதானம் இருக்கும்? மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறானா, அவன் பாருங்க, அவன் குடிகாரனாக இருப்பான். அந்த குடி ஆவி அவனை அந்த போதைக்குள்ளே கொண்டு போகும்போது இந்த கவலை வேதனை மறக்கிறதுக்கு செய்கிறேன்றான். இன்றைக்கி எத்தனை குடிகாரர்கள் வீட்டுக்குள்ளே அட்டகாசம் பண்ணுறாங்க. நான் அதனால தான் அந்த டாஸ்மாக் கடை மூடணும். டாஸ்மாக் கடையில் வருகிற வருமானத்திற்கு ஏதாயினும் ஒரு புதிய வழியை ஆண்டவர் திறக்க மாட்டாரா? அப்படி போன ஆண்டெல்லாம் டாஸ்மாக் கடையை நடத்தி அப்படி என்னதான் சாதிச்சாங்க. இன்றைக்கு ஊர் அறிய உலகம் அறிய இன்றைக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏன்? டாஸ்மாக் கடை தான் இருந்துச்சுல்ல, திறந்தானே வச்சான். எவ்வளோ ஒரு நாளைக்கு இத்தனை கோடி வருமானம், அத்தனை கோடி வருமானம் எல்லாம் பேசுனாங்களே. அப்போ அந்த நிதி அந்த வரக்கூடிய பணத்தை வச்சு அடைக்க முடிஞ்சதா?
முடியாது. அப்புறம் அதனால் அப்போ டாஸ்மாக் கடைன்னா 1000 குடும்பம் அழியணும். அழிஞ்சாதான் அது ஏதாவது நல்லபடியாக நடக்கும்னு இருக்கா? இல்லையே. பாருங்கள், ஒரு காலத்தில் முதியவர்கள் குடித்தாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் குடிக்கிறாங்க. ஆமாம், திடீரென்று கடையை மூடிட்டு 4 நாள் கழித்து திறந்தோடனே பாருங்கள், இளம் வாலிப பிள்ளைகள்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. கூடி கும்மாளம் அடித்து அது வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேஷனாக போச்சு. ஐடி ஃபீல்டில் இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டீம் லீடரு, மண்ணாங்கட்டி லீடரு, அவன் பண்ணுற அட்டகாசம். எத்தனை வாலிப பிள்ளைகள் சொல்கிறாங்க தெரியுமா? டீம் லீடர் டார்ச்சர் பண்ணுறான், எங்களுக்கு அங்கே வா, அங்கே வா, இங்கே வா, அங்கே வந்து பார்ட்டி வச்சுருக்கிறேன், மண்ணாங்கட்டி வச்சுருக்கிறேன்னு சொல்கிறான். இன்றைக்கி அப்படிப்பட்ட இளம் வாலிப பிள்ளைகள், நல்ல நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. சில சில இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இடங்களில் பார்த்தீங்கன்னா அசுத்தமான காரியம் வந்து பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய முடிவு எங்கே போய் முடியுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இளம் வயதில் குடி, வேசித்தனம், விபச்சாரம், பயங்கரமான ஆவிகள். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்பில் சமாதானம் இருக்க மாட்டேங்குது, நிம்மதி இல்லை. நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட பாரத்தோடு பேசுகிறேன்னா, நமக்கு சமாதானம் ஒன்று, ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறது சாப்பிடுவோம். என்ன சொல்கிறீங்க? சாப்பிட்டு போய் படுத்தா தூங்கிடணும். யாருக்கு தூக்கம் வரும்? சமாதானமாக இருக்கிறவனுக்கு தூக்கம் வரும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இல்லவா? அப்போ சமாதானம் எப்படி வரும்? அப்போ சமாதானம் என்று சொல்லி, அதாவது மேற்பூச்சாய் கள்ள தீர்க்கதரிசிகள் பேசுகிறாங்கன்னு பைபிளில் இருக்குல்ல. அதனால் இன்றைக்கு பாரத்தோடு நம்ம ஜெபித்து அந்த சமாதானத்தை நம்ம தக்க வச்சுக்கணும். அதனால தான் நான் வந்து போல்டாக, நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவ செயலுக்குள்ளே போகாதபடி இளம் வாலிபர்களை ஆண்டவர் தான் பாதுகாக்கணும். வாலிபர்கள் சில நேரங்களில் அறிந்தும் அறியாமல் சில விஷயத்தில் மாட்டிடுவான். கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த கண்ணின் காட்சி அவனுடைய சிந்தையில் வரக்கூடியதை சில நேரத்தில் அவன் அந்த போய் அவசரப்பட்டு சில பாவத்தில் விழுந்துருவான். இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒருமனப்பட்டு இந்த சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியாகிய பாவம் நம்ம வீட்டுக்குள் வரக்கூடாது ஆண்டவரே, எங்கள் சபைக்குள் வரக்கூடாது ஆண்டவரே, எங்கள் சமுதாயத்துக்குள் இருக்கக்கூடாது. கர்த்தர் உதவி செய்யணும். ஆமென். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு. எல்லாம் கையை உயர்த்துங்க, அப்படியே கையை உயர்த்திருங்க. ஷாந்தாமா ஹாலாபா ஹாபா. ஆமாம், அசுத்த ஆவிகள், பலவிதமான ஆவிகள், இந்த லிவிங் டுகெதர் என்று சொல்லப்படுகிற பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு நிறைய குடும்பத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது. பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அவைகளை முறியடிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமாக்குவீராக. இப்போது யாரெல்லாம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய இரத்தம் என்னை பரிசுத்தமாகட்டும், உம்முடைய இரத்தம் என் பிள்ளைகளை பரிசுத்தமாக்கட்டும், ஆண்டவரே உம்முடைய இரத்தம் எங்கள் காயங்களை கட்டட்டும், உம்முடைய இரத்தம் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் என்று யாரெல்லாம் ஆண்டவரை கிளைம் பண்ணுகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தருகிற பிரகாரமாய் அல்லன்னு சொன்னீங்களே, எனக்கு சமாதானம் இல்லையப்பா என்று போராடுகிற குடும்பத்துக்கு ஆண்டவரே நீர் சமாதானத்தை தரும்படி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அடுத்த வசனம் மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாய் இரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கிட்டு நீ சுகமாயிரு. என்ன கவனிங்க. ஒன்று, பாவம் சமாதானத்தை கெடுக்குது. ரெண்டாவது, வியாதி சமாதானத்தை கெடுக்குது. வியாதி. இன்னைக்கு கூட ஒரு அன்பு சகோதரி ஏற்கனவே என்னுடைய மார்பில்
கேன்சர் கட்டி வந்து படாத பாடுபட்டு நான் வந்து இப்போ ஓரளவுக்கு சுகமாகி வந்திருக்கிறேன். திடீர்னு தைராய்டு பிரச்சனை, அதுலேயும் கேன்சர் கட்டியாக இருக்குமான்னு டாக்டர்ஸ் அப்படி ஒரு யூகிக்கிறாங்க. திரும்பவும் பரிசோதனைக்கு நான் போகணுமா என்று வேதனையோடு அவங்க சொன்னாங்க. அதை கேட்கும்போது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஏற்கனவே அந்த ட்ரீட்மெண்ட் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல, இதுக்கிடையில் இந்த பிரச்சனை. யோசித்து பாருங்கள், நிறைய பேருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, பண்ண போக இன்னொரு பிரச்சனை வந்துடும், அதுக்கு ஒரு ஆப்ரேஷன். அப்போ இன்றைக்கெலாம் ஆப்ரேஷன்லாம் எத்தனை லட்சங்கள் செலவாகும் இல்லையா? செலவாகும். ஆனாலும் அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு மாத கணக்கில் மருத்துவ சிகிச்சை அளிச்சுக்கிட்டே வரணும். எவ்வளோ வேதனை. இன்னொரு பக்கம் எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது? ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. எங்கே போய் எந்த லேபில் டெஸ்ட் பண்ணுறது? லேப் வச்சுருக்கிறவங்க டாக்டர்ஸு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஒரு காரியம் சொல்கிறேன், சிலருக்கு சில லேபில் போய் இந்த லேபில் போய் நீ பரிசோதனை பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அதை விட இன்னொரு லேப் பக்கத்தில் இல்லை அங்கே தான் போ. எல்லாம் கமிஷன் ஏஜென்ட் தான். அன்றைக்கி கமிஷன் ஏஜென்ட்டுகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறாங்க நாட்டில். ஜனங்கள் பாருங்கள், 5000, 2000, 3000 ரூபாய்க்கு அங்கலாய்க்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமேன். அடித்தட்டு மக்களை மனதில் வைத்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வியாதின்னு வந்துட்டா பாருங்க, அது எவ்வளோ ஒரு முழு குடும்பம், ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வியாதி வந்துட்டா அது முழு குடும்பத்தையும் பாதிச்சிருது பாருங்க, முழு குடும்பத்தையும் பாதிக்குது பாருங்க. திடீரென்று வியாதியின் கொடூரத்தின் உச்சம் மரணத்தில் முடிந்தால் முழு குடும்பமும் தடுமாறிடுது பாருங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு சுகம் கிடைச்ச உடனே நீ சமாதானத்தோடு போமா. அதுலேருந்து என்ன விளங்கிட்டோம்? அந்த வியாதி சமாதானத்தை திருடிடுது பாருங்க. வியாதி சமாதானத்தை திருடிடுது பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். அந்த திருடன் எந்த ஊரில் இருக்கானா? அவன் தான் பொல்லாத பிசாசு, அவன் தான் பொல்லாத பிசாசு. அப்போ இன்றைக்கு நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் வியாதியினால் போராடிக்கிட்டு இருக்கீங்களா? மருந்து மாத்திரைகளோடு போராடிக்கிட்டு இருக்கீங்களா? ஒன்னே ஒன்று, அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த யாவரும் பிழைத்தார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்றார், அவரை நோக்கி பார்த்தபோது என் முகம் பிரகாசம் அடைந்தது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தரை நோக்கி பாருங்க. சரியா? ஒரு நிமிஷம் கையை உயர்த்திருங்க. அப்படியே எந்தெந்த இடத்தில் பலவீனம் இருக்குதோ, ஹார்ட்டில் படபடப்பாக இருக்கு, ஹார்ட்டில் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, டாக்டர் சொல்லியிருக்காங்களா? ஆமாம், அவங்க சரியாக தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் வலது கையை அந்த இடத்துல வைங்க. லிவரில் ப்ராப்ளம் இருக்கா? அங்கே கை வைங்க. அல்லது உங்களை கால் பிளாடரில் ப்ராப்ளம் இருக்கா? அல்லது யூரினரி ட்ராக்ல ப்ராப்ளம் இருக்கா? அல்லது உங்களுடைய ஜீரண உறுப்புகளில் பிரச்சனை இருக்கா? ப்ராஸ்டேட் கிளாண்டில் பிரச்சனை இருக்கா ஆண்களுக்கு? ஆமேன். சகோதரிகளுக்கு உங்களுடைய கர்ப்ப பையில போராட்டம் இருக்கா? அல்லது பிளட் டிசீஸ் இருக்கா? இரத்த சம்பந்தமான நோய்கள் இருக்கா? ஆமா. அல்லது தேவையில்லாத கட்டிகள் முகத்துல கழுத்துல அங்க எங்கேயாவது வந்திருக்கா? கை வச்சுக்கோங்க. தகப்பனே, உம்முடைய நாமத்தினால வேண்டிக் கொள்ளுகிறோம். ஸ்பைனல் கார்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக குறிப்பா நான் ஜெபம் பண்றேன். நர்வஸ் சிஸ்டத்துக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா ஆண்டவர் வியாதிகளை 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே நீர் ஏற்கனவே சிலுவையில சுமந்து தீர்த்திட்டீங்களப்பா. உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஐயா. உம்முடைய தழும்புகளால் குணமானோம், தழும்புகளால் குணமாயிட்டோம் ஐயா. இப்பொழுது யார் யார் தங்கள் வலது கரத்தை வியாதி உள்ள இடத்தில் வைத்திருக்கிறார்களோ அவன் சொன்னபடி ஆகும் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினால வியாதியே விலகு என்று அதட்டி நான் ஜெபிக்கிறேன். ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக. ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மைக்ரைன்
தீராத தலைவலியே போ வெளி என்று அதட்டி ஜெபிக்கிறேன். ஹalleluya. டிப்ரஷன் கம் அவுட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறதற்காக, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதற்காக கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வியாதிக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை நான் உணர்த்தப்படுறேன். எல்லாம் பைபிளில் இருக்கிறதா நான் எப்பவுமே சொல்லுவேன். இல்லை, சில நோயாளி தன் வேலைக்காரனுக்காக 100க்கு அதிபதி வந்தபோது, நீ போகலாம், உன் வேலைக்காரன் சுகமாக இருக்கிறான் என்று சொன்னார். அவன் போன போது அவர் சொன்ன நாளிகையில் சுகமானவங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் அதாவது உடனே ஆண்டவர் அற்புத சுகம் அளிக்கும் வல்லமை வெளிப்படும். சில நேரங்களில் அது கிராஜுவலாக உங்களை விட்டு கடந்து போயிடும். ஓகே, சரியா? அதனால் உங்களுக்கு அற்புதம் செய்த கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டுவிட்டார். ஆமேன்னு சொல்லிருங்க. கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எப்போ சொல்லணும்? வியாதிக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. என் வியாதிகளை, என் நோய்களை சிலுவையில் நீ சுமந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. என் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்ததுக்காக தேங்க்யூ லார்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே வரணும். ஆண்டவர் கிருபையாக உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகள். இனிமே இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா, இது வரைக்கும் இந்த சமாதானத்தை கெடுக்கிற நிறைய பிரச்சனை இருக்குது. இதில் மேஜர் ப்ராப்ளம் 2 காரியத்தை சொன்னேன். இப்போ அடுத்தது, இந்த சமாதானத்தை பெறுவதற்கு எனக்கு வழி சொல்லி கொடுங்க பிரதர். சமாதானத்துக்காக கொஞ்ச நேரம் யூடியூப்பில் நாடகம் பார்க்குறேன், கொஞ்ச நேரம் பார்க்குறேன், அப்படியே தூங்கிடுவேன். திடீர்னு முழிக்கும்போது அந்த அப்படியே ஓடிக்கிட்டே கிடக்குது. அந்த அந்த அதில் என்னமோ ஓடிக்கிட்டே இருக்குது. சில நேரத்தில் அதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸு சில நேரத்தில் சிலர் ஃபோன் அடித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சிலர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம நினைப்போம், அப்பா ரொம்ப ஜாலி டைப் போல், அவ்வளோ நல்ல சந்தோஷமாக இருக்காங்க போலன்னு. நீ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவ்வளோ பேச முடியாது, புருஷங்கிட்டையோ மற்றவங்கிட்டையெல்லாம் பேச முடியாது. அதனால் அவங்களுக்குரியவர்களை சந்திக்கும் போது வளவளன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே சமாதானம் கிடையாது பாருங்கள். அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சமாதானத்தை பெறதுக்கு நீ இமயமலைக்கு போக வேண்டாம், புரியுதா உங்களுக்கு? கொடைக்கானலுக்கு போக வேண்டாம். என்னை பொறுத்தவரையில் போய் ரெஸ்ட் வேணால் எடுக்கலாம். அங்கே போனால் உனக்கு சமாதானம் வந்துடும்னா அவனை மாதிரி ஒரு பொல்லாத ஒரு ஸ்பிரிட் வேறு எதுவும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் செலவு தான் செலவு தான் வீண் செலவு. பணம் இருந்தால் பரவாயில்ல, போயிட்டு வாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் உண்மையான மெய்யான சமாதானம் அதுதான். சமாதானத்தில் 2 இருக்குது, பெர்மனன்ட் இருக்குது, இன்னொன்று இருக்குது டெம்பரவரி இருக்குது. சினிமா பார்க்குறீங்களா? அது டெம்பரவரி, ஒன்லி 3 hours. 3 ஹவர்ஸுக்கு தான் பணம் கொடுத்துருக்கீங்க. அதனால் 3 hours. தண்ணி அடிக்கிறவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அவனும் சொல்கிறான், தண்ணி அடிக்கிறதுனால சமாதானம் கொஞ்ச நேரம் அப்படி நிம்மதியாக இருக்கேன் சார்ன்றான். சரியா? அப்போ பைபிளில் கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் வேதத்தை நேசிக்கிறார்கள், வேதத்தை மேலே அன்பு வைத்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வாசிங்க, சங்கீதம் 119 சங்கீதத்தில் 165 வசனம். Praise God. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை, அவர்களுக்கு இடரலே இல்லை. எனக்கு இதில் அவர்களுக்கு இடரல் இல்லை என்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், வேதத்தை நேசிக்கிறவனுக்கு, நல்ல வேளை வேதத்தை வாசிக்கிறவனுக்கு, அதை விட வேதத்தை வீட்டில் கபோர்டில் வச்சிருக்கிறவனுக்கு சமாதானம் உண்டுன்னு இல்லை. புரியுதா உங்களுக்கு? வேதத்தை தலைமாட்டில் வச்சுட்டு படுத்தா உனக்கு சமாதானம் வரும்னு இல்லை. நல்லா கவனிக்கணும். ஃபண்டமெண்டல் இல்லாமையே வாழ்ந்துட்டோம், அடித்தளம் இல்லாமையே வாழ்ந்துட்டோம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை தங்க வசன கேலண்டர்னு போடுவாங்க. அந்த கேலண்டர் போட்டவங்க மேலே தப்பு கிடையாது, அந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க மேலே தப்பு கிடையாது, அதை பயன்படுத்துகிறவன் தான் தப்பு. குளிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், உடுத்துறதுக்கு 1/2 மணி நேரம், சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம்,
அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முறை கண்ணாடி அப்படி பார்த்துட்டு அப்படி பார்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம். இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கதவுக்கு வெளியே போகிற வழியில் அந்த கேலண்டர் தொங்கும்போது, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம் தான் இருக்கும், டாட் 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 ரட்சித்ததுன்னு தான் இருக்கும். இவ்வளோ, இதுக்கு மேலே இன்னும் நான் என்னத்தை பேசுறது? சோதரம் பிரைஸ்லாட ஆண்டவரே அப்படின்றோம். அங்கே வீட்டில் நீ 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் சண்டை போட்டுருக்குற, எப்படி சமாதானம் இருக்கும்? எப்படி சமாதானம் இருக்கும்? அதனால் கேட்டால் பைபிள் வாசிக்கிற நேரம் கிடையாது. அதில் வர இங்கிலீஷில் we have no time to pray, we have no time to read the word of God, Lord forgive me. நல்ல இந்த மாதிரி கதை அடிச்சே வாழ்ந்து 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 பரவாயில்ல நீ ஜெபிக்கலான்னு பரவாயில்ல, நான் உனக்காக ஜெபிச்சுக்கிறேன், இது இப்படியே வாழ்ந்து 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 கடைசியில் உலகத்தின் முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பாரத்தோடு நான் சொல்றேன் பிரியமானவர்களே, இந்த வசனம்னு சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவனுக்கு. வேதத்தை எப்படி நேசிக்க முடியும்? நெஞ்சிலே வச்சுக்கணும், நேசிக்கிறேன் 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 அப்படி கிடையாது. யோசுவாவுக்கு சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அடுத்தது சொல்றாரு, அதை இரவும் பகலும் நீ தியானம் பண்ணி கொண்டிரு, அப்பதான்டா உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்றாரு. ரஃபான தமிழ்ல சொன்னா அப்பதான் உனக்கு புத்தி வரும். அதுல அப்போ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன்ல வந்து you will have good success, நீ செய்கிற காரியம் உனக்கு வாய்க்கும். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானம், மெய்யான சமாதானம், உண்மையான சமாதானத்துக்கு வழி என்ன? ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கணும். ஐயோ எங்கள் சர்ச்சில் அது சொல்லலை, நாங்கள் சும்மா கை நீ இப்படி தான் போவோம், போய் உட்காந்துக்கிட்டு இருப்போம், நாங்கள் போவோம், நாங்கள் போயிட்டாலே பாஸ்டர் சந்தோஷப்பட்டுருவார், வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஒரு நாள் நாங்கள் பைபிளில் எடுத்துகிட்டு போக மாட்டோம். இப்போ தான் நாங்கள் வந்து செல்ஃபோன்லேயே வாசித்துக்கிட்டு இருக்கிறோம். நான் தாழ்மையை சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், கட்டளையை சொல்கிறேன், ஐயா எச்சரிப்பாக சொல்கிறேன். பிரிண்டட் பைபிளோட ஆலயத்துக்கு போனோம், பிரிண்டட் பைபிளோட ஆலயத்துக்கு போனோம். சும்மா ஐபேடை தூக்கிட்டு போகிறேன், செல்ஃபோனை தூக்கிட்டு போகிறேன். அது வந்து எங்கன்னா ட்ராவல் டைமில் இருந்தாலும் ஒரு பழைய காலத்து ஆள் போல். ஐயா நீங்கள் ஒரு பழைய காலமோ புது காலமோ, எக்காலத்துக்கு இயேசு மாறாதவர். ஆமென், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை நேசிக்கிறவன், வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்கிறவன். அப்போ நல்ல கவனிங்க, நீங்கள் உங்கள் அப்பாவை நேசிக்கிறீன்னு வைங்க. உதாரணத்துக்கு உங்கள் அப்பா மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறீங்கன்னா, உங்கள் அப்பா சாப்பிட்டீங்களாப்பா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். ஒன்று, சில பேர் வெளியே காட்ட மாட்டான் அப்படின்லாம் சொல்வீங்க. அடுத்தது அப்பா சொல்கிறத கேட்பான், அப்பா சொல்கிறத கேட்பான். அப்போ அப்பாவை நேசிக்கிறான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்பா செத்த பிறகு கல்ற கட்டுறவன்லாம் அவனை மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்பா சொல்ல, எனக்கு செத்தவனை எனக்கு பளிங்கல்ல கெட்டு அல்லது மார்பிளில் போடு, இட்டாலியன் மார்பிளை கொண்டு வந்து போட சொல்கிறார் அப்பா. அப்போ தகப்பன் சொல்கிறதுக்கு ஒருத்தன் கீழ்ப்படுகிறானா, அவன் அப்பாவை நேசிக்கிறான்னு அர்த்தம், நேசிக்கிறான்னு அர்த்தம். பேச்சுவார்த்தையே இல்லைன்னு வைங்களேன், ஏதோ இருக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவனுக்கு. இன்றைக்கி நான் அது மாதிரி ஏசப்பாவை நீங்கள் நேசிச்சிங்கன்னா அந்த வசனத்தை வாசிப்போம், வாசிக்க 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 நேசிப்போம், நேசிக்க நேசிக்க விசுவாசிப்போம், விசுவாசிக்க விசுவாசிக்க நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் வரும். ஆமென், பிரைஸ் காட். ஒரு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நம்முடைய வேதத்தை நான் வாசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும், அந்த வசனத்தை விசுவாசிக்கணும், அதன்படி நடக்கணும். எனக்கு நீங்க கிருபை பாராட்டும்படி உம்முடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இப்பொழுது யார் யார் இன்றைக்கு ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டாங்களோப்பா, ஆண்டவரே சமாதானத்தின் காரணரே, சமாதானத்தை விரும்புகிற தெய்வமே, அப்பா ஐயா ஐயா, எத்தனை ஆயிரமான மக்களை அந்த பிரிந்து கடந்தவங்களெல்லாம் சேர்த்து வைத்த தெய்வமே, யார் யார் வீட்டில் விவாகரத்தோடு போராடுறாங்களோ, யார் யார் வீட்டில் வாக்குவாதங்களோடு போராடுறாங்களோ, யார் யார் வீட்டில் வியாதிகளோடு போராடுறார்களோ, மீண்டும் ஒரு விசை ஜெபம் பண்ற. ஆமென். கர்த்தருடைய சமாதானம் நதியை போல நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் பாய்ந்து செல்வதாக. இந்த ஜெபத்தை கேட்டு அத்தனை பேர் நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.